சிறுபருப்பை வச்சு ஒரு சூப்பரான அல்வா தான், எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான டேஸ்டியான அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு அதை வந்து ட்ரை ஆக்கி வச்சிருக்கேன். அந்த ட்ரை ஆக்கினதை வந்து ஒரு கடாயில் போட்டு நெய் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரதட்டையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை வந்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு வந்துடணும். குருணையே இல்லாமல் பொடிச்சிட்டு வந்துடணும். இன்னொரு அடுப்பில் வந்து இதுக்கு தேவையான சுகர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த சுகர் வந்து பாசிப்பருப்பு எவ்வளவு எடுக்கணுமோ அதே அளவு தான் சுகரு நெய் எல்லாமே எடுக்கணும். அதனால ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரைன்ற விதத்தில் நான் சேர்த்திருக்கேன். இந்த சர்க்கரையோட அளவு உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் வந்து நெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதில் கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்த பின்னாடி நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த பாசிப்பருப்பு மாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு பக்கத்து அடுப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அது நல்லா கொதிச்ச பின்னாடி இதில் தூக்கி ஊற்றணும். இது வந்து பாகு தவையில் நல்லா கொதிச்சா போதும், சக்கரை கரைஞ்சு கொதிச்சா போதும். இதில் எடுத்து ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே வந்தோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆகிடும். இது எல்லோருக்குமே குழந்தைங்களிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே பிடித்தமான அல்வா. உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.